இல்ல அர்ஜுன், பொங்கல் அண்ணன் சொன்னதை நம்பிதான் நான் அப்படி போய் பேசினேன். அவங்க ஜூஸ்ல மருந்து கலந்திருப்பாங்களோன்னு பயந்துதா ஜூஸ வாங்கி நான் குடிச்சேன். என் நோக்கம் அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான். புரியுது மலர், ஆனா இது உன்னை மாட்டி விடுறதுக்காக துர்காக்கா பண்ண சூழ்ச்சி. அது தெரியாம நீயும் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்ட. ஆமா இல்ல, அந்த துர்கா நினைச்ச மாதிரியே நானும் நடந்துகிட்டேன். அத்தை என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? ஏற்கனவே என் மேல அவங்களுக்கு வெறுப்பு. இதுல இப்படி பைத்தியக்காரி மாதிரி நான் நடந்துகிட்டேன். என்ன பார்த்து அவங்க தப்பாதான் நினைச்சிருப்பாங்கல்ல. இங்க பாரு மலர், அது ஒரு பக்கம். ஆனா எதுக்கு துர்காக்கா இப்படி ஒரு கேம் ஆடணும்? அவங்க பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க. ஆமா அர்ஜுன் சார், நான் சத்தியமா அவங்க பேசிட்டு இருந்ததை காதால கேட்டேன். அவங்க மேடம் குடிக்கிற ஜூஸ்ல மாத்திரையை கலந்துட்டேன்னு சொன்னாங்க. நான் பயந்து போய் இதை வந்து மலர்கிட்ட சொன்னேன். எப்படியாச்சும் மேடத்தை காப்பாற்றணும் தான் நான் அவசரப்பட்டுட்டேன். அண்ணா, இது உங்க தப்போ மலர் தப்போ இல்ல. உங்க 2 பேரையும் பயன்படுத்தி துர்கா அக்கா ஒரு கேம் ஆடி உங்க 2 பேரையும் முட்டாளாக்கிட்டாங்க. இப்படிதான் அதை இதை செஞ்சு நம்மளை வெளியே அனுப்ப பார்ப்பாங்க. நாம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னாலதான் மலருக்கு இப்படி ஒரு கெட்ட பேரு. நான் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். இதை பாருங்க பொங்கல்ண்ண, இனிமே இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். சரிங்க சார். இங்க பாரு மலர், நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமே அதை மாத்த முடியாது. இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அக்கா, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன எதுக்குடா தேடுற? ஏங்கா, நீ என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு சத்தியமா புரியல. நீதான் ஜூஸ்ல மருந்து கலக்கறன்னு சொன்ன. ஆனா அதை குடிச்ச மலருக்கு ஒண்ணும் ஆகல. சரி, திடீர்னு இந்த வீட்டை விட்டு போற மாதிரி டிராமா பண்ணலான்னு சொல்லி பேக் எடுத்துட்டு கூட்டிட்டு போனேன். அப்புறம் அம்மா அழுது, நீ அழுது, செம்ம சீனை கிரியேட் பண்ணி இப்போ இப்படி செட்டில் வந்து உட்காந்துருக்க. என்னதாங்க உன் பிளான்? அதை சொல்லு, நானும் தெரிஞ்சுப்பேன்ல. டேய், ஆக்சுவலா நான் ஒரு சின்ன ஊசி வெடி தான் பத்த வச்சேன். ஆனா அது சரம் மாதிரி தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. புரியல? அந்த பொங்கல் திடீர்னு நம்ம மேல பாசம் வந்த மாதிரி நம்ம கூட வந்து ஒட்டிக்கிட்டான்ல. அது எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு. ஒருவேளை அந்த மலர் தான் நம்ம மூமெண்ட்டை கவனிக்க அவனை ஸ்பையா அனுப்பியிருப்பாளோன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நான் நினைச்ச மாதிரியே ஜூஸ் போடும்போது அவன் ஒளிஞ்சு நின்னு நம்ம பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தான். அதான் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலான்னு ஜூஸ்ல மருந்து கலந்திருக்குன்னு சும்மா ஒரு விட்ட போட்டேன். அவன் என்னடானா அத கொண்டு போய் கரெக்டா மலர் கிட்ட சொல்ல, அவ பெரிய தியாகி மாதிரி அந்த ஜூஸ குடிச்சு சீனை போட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னான். அதான் இந்த சந்தர்ப்பத்தை நாம பயன்படுத்திக்கணும்னு வீட்டு விட்டு போற மாதிரி ஒரு டிராமா பண்ண. அம்மா ஆடி போச்சுல ஆடி. அக்கா, இதெல்லாம் நானே எதிர்பார்க்கலக்கா. அம்மாவுக்கு மருந்து வச்ச மேட்டர்ல நம்ம மேல ஏதாவது டவுட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஆனா அம்மாவுக்கு துளி கூட நம்ம மேல சந்தேகமே இல்ல. அது மட்டும் இல்ல, யாராவது இனிமே கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அவங்க அதை நம்ப மாட்டாங்க. அதே நேரம் மலரின் என்ன சொன்னாலும் அம்மா கிட்ட எடுபடாது. ஆக பொங்கலுக்கு போட்ட தூண்டில்ல பொங்கல் மாட்டினது மட்டும் இல்லாம அந்த மலரையும் கொண்டு வந்து நம்ம கிட்ட மாட்டி விட்டுட்டான். எல்லாம் நம்ம நல்லதுக்குதான். இப்போ நம்ம ரூட் தெளிவா இருக்குல்ல. இனி நாம நிஜமாவே மருந்து கலந்து கொடுத்தாலும் அம்மா அது குடிக்கும், யார் பேச்சும் கேட்காது. அதுதானே நமக்கு வேணும். கா, நீ எல்லாம் அரசியலுக்கு போனன்னு வையன், ஒரு ரவுண்டு வந்துடலாம்க்கா. என்ன பிளானிங், பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கியக்கா. சரி சரி, முதல்ல இந்த வீட்டை பிடிப்போம். இனி அந்த பொங்கல் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னா அவன் மலரோட ஆளு. நான் சொல்றதெல்லாம் புரியுதுல உனக்கு? ஓகேக்கா,
பொங்கலை சரியான சமயம் பார்த்து பொங்கல் வச்சிடறேன். நம்ம பூ வச்சு புது புடவெல்லாம் கட்டி இருக்கோம். அவன் நம்ம பக்கம் கூட திரும்ப மாட்டேங்கிறானே. பாவம், ஏதோ முக்கியமான வேலையா இருக்கான் போல. அர்ஜுன், எனக்கு வேற வழி தெரியல. குழந்தைனாலதான் அத்தைக்கும் எனக்குமான விரிசல் தொடங்கிச்சு. அதான் அந்த விரிசலை குழந்தை மூலமாவே சரி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால உன்னை தொந்தரவு பண்றதை தவிர வேற வழியே இல்ல. என்ன அர்ஜுன் பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு ஒரு எம்என்சி கம்பெனிக்கு ரெஸ்யூம் முடிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத. அத முகத்தை பார்த்து சொல்ல மாட்டியா? சொல்லிட்டா போச்சு. சீ. மலர், என்ன இது நைட் நேரத்துல இப்படி ஃபுல் மேக்கப் போட? செம்மையா இருக்க. எங்க கிளம்பிட்டீங்க மேடம்? ஒன்னும் இல்ல, என் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் காஃபி சாப்பிடலான்னு சொன்னா அதுக்குதான். என்னது பாய் ஃப்ரெண்டா? எவன்டா அது? நான் இருக்கும்போதே என் பொண்ணாட்டி காஃபி ஷாப் கூப்பிடுறது? ஹலோ, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்க அத பாக்குறீங்களா? நீங்க உங்க வேலைய பாருங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இதை விட முக்கியமான வேலை உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஹலோ, நீங்க போங்க, நான் தூங்க போனோம். தூங்குனாதான் என் பாய் ஃப்ரெண்ட் கனவுல வருவான். அவன் ஒரு காலத்துல என்ன உருகி உருகி லவ் பண்ணான். இப்பவும் அதே லவ்வோட தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கூட நான் கனவுல ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. ஏய், கல்லு மாதிரி இப்படி கண்ணு முன்னாடி நிக்கிறேன், நீ கனவுல ரொமான்ஸ் பண்றேன்றியா? விடு அர்ஜுன். நாங்க எதுக்கு இருக்கோம்?